ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சப்பாத்தி மாவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ட்ரையாக இருக்கப்போமே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணால் போதும். போட்டுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணுற பழக்கம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியும் பண்ணலாம். வாட்டர் கோல்டாக இல்லாமல் கொஞ்சம் லூக் வார்ம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. லைட்டான ஹீட்டில் இருந்தால் போதும். அது மாதிரி ஹீட் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாகவும் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் அப்படி பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் தண்ணி ஊற்ற தேவையில்ல, போதும். அதோட தண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம சப்பாத்தி அந்த கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இது மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வரணும். வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு 1/2 அன் ஹவர் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. 1 ஹவர் வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறமா தோசை தவா வச்சு சுடும்போது ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் விட்டுட்டு சப்பாத்தி போட்டுருவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒன் சைடு ஓரளவு நல்லா குக் பண்ணிடணும். உடனே திருப்பி போட்டால் அது கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும்.